இனிமேல் நாம் தானடா தடைகளை உடையடா சரிகிடம் படையடா நதியிட நீ தானடா ஒரு பண்பாட்டு சிறப்பும் பழம்பெருமை கொண்ட ஒரு சிறப்பின் இலக்கியங்களுக்கு காரணமாக கொண்டிருக்கிறார். வயசு சிறப்பில் ஜாக்கியை கொண்டிருக்கிறார். யார் எந்த மக்களின் ஒதுக்கிய முன்னேற்ற படித்த கட்டாயம் சேர்த்து வல்லற்ற காரணமாக கொண்டிருக்கிறார். ஜாக்கியை கொண்டிருக்கிறார். வயசு சிறப்பில் வாக்கிய கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு படித்த பெற்றோர்கள் புரட்சி முன்னேற்ற காரியமாக கொண்டிருக்கிறார். காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் நிறம் ஏற்றிய பகைவரின் கதை மாற்றவே கடலி போர்க்க தமிழ சிறக்க கடலி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் நிறம் ஏற்றி இந்த ஊருக்கான குடிநீர் கேட்டிருக்கீங்க. உண்மையில் சொல்ல போனால் இத்தனை ஆண்டு காலத்தில் குடிக்க தண்ணி கூட கொடுக்க முடியாத இந்த அரசாங்கத்துக்கு தான் மாறி மாறி நீங்கள் ஓட்டு போட்டு வச்சுருக்கீங்க. எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க செலுத்தலை அது வேறு. ஆனால் உங்களுடைய பிரச்சனையை நான் வந்த உடனே தீர்த்து கொடுத்துறேன். ஏன்னா தண்ணீர்ன்றது எல்லா உயிருக்குமான ஆதாரம். அதை கட்டாயம் செய்யணும். இத்தனை ஆண்டு காலத்தில் இவர்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் இல்லை. நீங்கள் தேர்தல் அரசியல் முடிஞ்ச பிறகு, அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பாபண்ணே இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணன் காசிராமன் அவர்கள் உங்கள் ஊருக்கான தண்ணீர் தேவையை எங்கள் கட்சியினுடைய மாநில சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் நாங்களே பொறுப்பெடுத்து ஜெயிச்சு வந்தால் தான் இல்லை, அதுக்கு முன்னாடியே நாங்கள் பொறுப்பெடுத்து உங்களுக்கான குடிநீர் இதை சரி பண்ணி கொடுத்துருவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எங்கள் கூட எங்களுக்கு அது போதும். நன்றி. வாக்கு
வாக்கெட்டு கொண்டிருக்கின்றார். காளியம்மாள் கொண்டிருக்கின்றார். நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் கைப்பற்றிலும் பார்த்துக் கொண்டிருக்கிற கருத்துக்கள் பேச்சாளர் காளியம்மாள் கொண்டிருக்கின்றார். படித்த பொதுவாளிகளின் பேச்சை முன்னிற்கிற காளியம்மாள் கொண்டிருக்கின்றார். அவன் விரைந்து போங்க. 1 கிலோமீட்டர் வீடே கிடையாது போங்க. சீட்டு கணக்கு பார்க்கும் கூட்டணி இல்லை, வீட்டு சமரில் ஒரு சமரசம் இல்லை, ஆட்சி மாறி ஆவது இல்லை, அடிப்படையே மாற்ற நாங்கள் கோர்வதும் இல்லை. சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே, புது வரலாறு வரையெடுக்க பாயுமே. 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிடம் அரசியலின் புனிதம் கெடுத்த தேவர் உறைவிடம். ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே. நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் கொண்டிருக்கின்றார். மைக்கு சிறப்பில் வாக்கெட்டு கொண்டிருக்கின்றார். நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் கொண்டிருக்கின்றார். மைக்கு சிறப்பில் வாக்கெட்டு கொண்டிருக்கின்றார். நீங்கள் தொலைக்காட்சிகளில் கைப்பற்றிலும் பார்த்துக் கொண்டிருக்கிற கருத்தியல் கூட்டம் அம்மாளே ஸ்டாலின் அம்மாளே திருட்டு கூட்டம் வச்சிருக்கோம் ஸ்டாலின் அண்ணாச்சி எங்க அண்ணாச்சி நீங்க சொல்லி விட்ட வார்த்தையெல்லாம் என்னாச்சு மக்கள் மண்ணாச்சி மண்ணோட மண்ணாச்சி எங்கள் ஆட்சி எப்ப எப்படிதான் அண்ணாச்சி இந்த இடத்து முன்னே நின்று செல்ஃபி எடுத்து கேட்பாரு, அவரு நல்ல புள்ளையா கேட்பாரு. நீங்க இடத்த கொஞ்சம் கொடுக்கலன்னா அட்டைய போட்டு வைப்பாரு, இடத்த கொஞ்சம் கொடுக்கலன்னா அட்டைய போட்டு வைப்பாரு. ஐக்கு சின்னத்தில் வாக்கு போடுங்க அண்ணாச்சி அம்மா அதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான், மண்ணின் மைந்தன் வந்தான். திருமதி காளியம்மாளின் சின்னம் மைக் மைக் மைக். நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்ற வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் உங்கள் பொற்பாதம் தொட்டு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நமது சமுதாய சொந்தமான நமது தாய் கொடி உறவான திருமிகு காளியம்மாள் அவர்களுக்கு நமது சமுதாய மீனவ கிராமங்களில் அக்கா காளியம்மாள் அவர்கள் இதே உங்கள் இல்லங்களை நாடி உங்கள் உள்ளங்களை தேடி இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமா பூமி பந்தினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா. புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. தாய் தேசம் நாம் ஆடவே தடுப்பவன் உலகினில் யாரடா. செங்காந்தன் மண் வீட்டிடும் சேனைகள் நாம் என கூறடா. நாம் தமிழர் என்று மாறுவது நமதடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விழுந்து எரித்து உலகடா.
கோடியடா படைய கூட்ட மாறி மாறி இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திய போது வாய்க்கரிசி போட்டதை நினைவுபடுத்துகின்ற விதமாக கடலோர சூழியலை பலி கொடுத்ததனுடைய தீர்வை கொடுக்கின்ற விதமாக பாராளுமன்றத்தில் கடலோர மக்களுக்கான உரிமையை பேச, நில உரிமையை பேச, நீர் உரிமையை பேச, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொன்ன காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து ஓட ஓட விரட்ட நாம் தமிழர் கட்சிக்கான மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து விலைவாசியை ஏற்றி விட்டு வாழவே முடியாத சூழ்நிலைக்கு உள்ளாக்கி தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து வச்சு பெண்களை குழுவுல லோன் எடுத்து கடன்காரங்களா மாத்தி வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளிய இந்த கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றி லஞ்ச மூலம் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைத்து சரியான மக்களுக்கு வாக்கு செலுத்த நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு முறை இந்த 200 ரூபாய் 500 ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டு போறது இல்லாம சரியான மக்களுக்கு வாக்கு செலுத்தணும்னா மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஏன்னா ஒரு பன்னிக்குட்டி கூட 5000 ரூபாய் விற்கிது பாஸ். நீங்க எல்லாம் ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். கொலுசு கொடுக்குறீங்களாமே கொலுசு 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு வேற லெவலி போடுறீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்துதான் நாங்க மேக்கப் கிரீம் வாங்கி போட்டுக்கிறோம், இல்லைன்னா எங்களுக்கு வாழவே வழி இருக்காது. முதல்ல இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா சாராய கடையை மூடுங்க, நாங்களே அந்த 1000 ரூபாய் சேர்த்துப்போம். இது வரைக்கும் அரசியல் என்பது வெறும் சாராய விற்பனையாக இருந்துருச்சு. உண்மையிலேயே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உறுதி செய்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு. ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு. ஒரு எரும மாடு கூட 60,000 ரூபாய் விற்குது. 5 ஆண்டு காலம் உங்கள் தலையின் விலை என்ன? வாக்கு பெட்டியில் 5வது பட்டானை அழுத்துங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்வில் எப்படி சிறக்கும் என்று பாருங்க. பெண்களுக்கான நலம் ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான். என் பெண் மீது கை வைத்தால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரணம் தண்டனை சொன்ன ஒரே மனிதன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். என்ன சொல்ல போனா சாராயம் விற்கிறது பிடிக்கல அப்படின்னா சாராயம் காய்ச்சறவங்களுக்கு நீ ஓட்டு போடாது. ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. இந்த மக்களுக்கான உரிமை பாராளுமன்றத்தில் பேசப்படட்டும். ஒரு சாமானிய கடைகோடி கடலோடி பிள்ளையினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால் மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு நாளை தலைமுறை பிள்ளைகளை காட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தந்தான் கரணி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். அணியில் ஒதுக்க ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு ஓடும் ஓட்டு வீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரண்ட போட்டு உடைத்தவன் சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலை எழுத துடியில் பாயுமே ஊரும் நீரும் காக்க லட்சம் மனையை விதைக்கின்றோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி விளைக்கின்றோம் ஊரும் நீரும் காக்க லட்சம் மனையை விதைக்கின்றோம் பேரிடரில் துயரம் போக்க அன்னிடமும் ஏற்றம் கொண்டிடமும் சீற்றம் பார்க்கும் கூட்டணி இல்லை உரிமை மீட்பு சமரினில் ஒரு சமரசம் இல்லை ஆட்சி மாறி ஆவதும் இல்லை அடிப்படையை மாற்ற நாங்கள் சோர்வதும் அன்பு தங்கையும் காலமாக ஆண்ட திராவிடம் அரசியலில் புனிதம் கெடுத்த தலைவர் உரையிடம் ஊழல் இல்லாத ஊழல் நுழையாத புதிய தேசம் படைத்து போராடி தாலியமாக கொண்டிருக்கின்றார். வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். தாய் தமிழ் இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில்
நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே எதிரி கதற என் திசையிலும் விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் அரணி போட்ட தமிழ சிறக்க பழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறமேற்றிய குரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான்.
போகணும்